இந்த காக்கி சட்டை மட்டும் இல்ல நல்லா அக்கா நானும் உங்களை மாதிரி போலீஸ் ஆகணும்க்கா. May I come in, sir? Sir. வாங்க புரட்சி நாயகி. லெட்டர் கொண்டு வந்துட்டீங்களா? ஆமா சார். பரவாயில்லையே, என் உத்தரவை மதிச்சு நடந்துகிட்டியே. நீ மயில் தானா இல்ல வேற யாராவது உன் வேஷத்தை போட்டு உள்ள வந்து நிக்கிறாங்களா? அந்த லவ்வர்ஸ் விஷயத்திலயும் நீ இதே மாதிரி நடந்திருந்தா உனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்காது. ஒருவேளை அன்னைக்கு உனக்கு அஷ்டமத்து சனியும் அது ஃபுல் ஃபார்ம்ல இருந்துச்சு போல. அதான் என்கிட்ட நீ வசமா மாட்டிக்கிட்ட. எனக்கு பெருசா வேலை வைக்காம அப்பப்ப நீயே வில்லங்கத்தை இழுத்து விட்டுக்கிற பத்தியா? உன்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த அம்பா. சரி, லெட்டர் கொடு. என்னதான் எழுதியிருக்கேன்னு பாக்குறேன். நீ இந்த விளக்கம் கொடுக்கறதுனால நான் உன் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்ற அர்த்தம் இல்ல. நீ என்ன நியாயமான காரணம் சொல்லியிருந்தாலும் நான் அதை கண்ணை மூடிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவேன். ஒருவேளை உன் கடுதாசியை நான் வாசிக்கும் போது நீ என் காலில் விழுந்து கதற மாதிரி உணர்வு எனக்கு ஏற்பட்டா உன்னோட கடுதாசியை நான் கன்சிடரேஷன் பண்ணுவேன். இந்த மன்னிப்பு கடுதாசி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். என்ன மயில் இது? ராஜினாமா செய்வது தொடர்பாக எழுதியிருக்க. உன்ன நான் விரட்டி வர்ற யோசனையிலேயே இருக்கிறதுனால எனக்கு தான் அப்படி தெரியுதா இல்ல நிஜமாவே நீ இதுல அதான் எழுதியிருக்கியா? நீங்க சரியாதான் படிச்சிருக்கீங்க சார். இது என்னோட விளக்க கடிதம் இல்ல, ராஜினாமா கடிதம். இது கனவு இல்ல, நிஜம்தான். ஆனா என்னால நம்ப முடியலையே மயிலு. நானு உனக்கு ஒரு 30 நாள் டெட்லைன் வச்சிருந்தேன்ல. ஆனா 3 வாரம் முடியறதுக்குள்ள நீ லெட்டர் நீட்டிட்டியே. செலக்ஷன்ல நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணதையும் மீறி கிரவுண்ட்ல வெறித்தனமா ஓடி எஸ்பியை இம்ப்ரெஸ் பண்ணிய. அதை வச்சு நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான உமன் நான் ரொம்ப தப்பா கணக்கு போட்டேன் மயிலு. உன்னை விதவிதமா நோகடிக்கிறதுக்கு நிறைய பிளான் வச்சிருந்தேன். பூமி மாதா மாதிரி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கடைசி நாள் வரைக்கும் நீ எனக்கு டஃப் கொடுப்பேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா சட்டுன்னு சரண்டர் ஆகி என்னை ஏமாத்திட்டே மயிலு. உன் கெப்பாசிட்டி இவ்வளவு புவரா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மயிலு. என் நோக்கம் ரொம்ப சீக்கிரமே நிறைவேறிடுச்சான்னு நான் சந்தோஷப்படுறதா இல்ல உனக்கு எனக்கு நடுவுல நடக்கிற இந்த சண்டை பொசுக்குன்னு முடிஞ்சு போச்சே நினைச்சு வருத்தப்படுறதா எனக்கு தெரியலையே மயிலு. இந்த சினிமாவில எல்லாம் கிளைமேக்ஸ்ல ஹீரோவும் வில்லனும் பயங்கரமா மோதிக்குவாங்க நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது அந்த வில்லன் போய் பொசுக்குன்னு செவுத்துல அடிப்படி சேர்த்து போயிடுவான். அடைச்சி அப்படின்னு இருக்கும்ல, எனக்கும் இப்ப அப்படிதான் இருக்கு. சரி, இந்த முடிவை நீயே எடுத்தியா இல்ல என்கிட்ட அனுபவிக்கிற டார்ச்சர்லாம் தாங்க முடியாம உன் காதல் மன்னன் தம்பி ஜீவா இந்த ஐடியா கொடுத்தானா? அவர் என் லவ்வர் இல்ல சார். மத்தவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு முடிவெடுக்கிற அளவுக்கு நான் குழந்தையும் இல்ல.
எது எப்படியோ மயிலு, இந்த குருமூர்த்தியோட மோதுறதை விட ஒதுங்கி போறது நல்லதுன்னு நினைச்ச பாரு. வாழ்க்கையில இன்னைக்கு தான் நீ ஒரு நல்ல டிசிஷன் எடுத்திருக்க. உன்ன மாதிரி தன்மான சிங்கம் எல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்ல எங்கிட்டையும் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது மயிலு. டியூட்டியில வரப்பா இருக்கிறத விட மேல் அதிகாரிகளுக்கு விசுவாசமா இருக்கிறது தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். அவன் டீ வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வரணும். எந்த எடுபடி வேலை கொடுத்தாலும் முகம் சுழிக்காம கௌரவமா நினைச்சு செஞ்சாதான் இந்த டிபார்ட்மெண்ட்ல குப்பை கொட்ட முடியும். ஆனா நீ இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வர்றது கௌரவ பிரச்சனை நாட முடிக்கிறவ, உசுரை விட மானம் தான் பெருசுன்னு நினைக்கிற வணக்கெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட் செட் ஆகாது மயிலு. நீ இந்த முடிவு எடுத்தது இன்னொரு வகையிலே நல்லதான் மயிலு. காக்கி யூனிஃபார்ம் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தான் இது கம்பீரமான உடையா தெரியும். ஆனா இந்த யூனிஃபார்ம் போட்டவனுக்கு தான் இதுல எவ்வளவு அசிங்கமும் அவமானமும் இருக்குன்னு தெரியும். பொசிஷன் ஏற ஏற மென்டல் பிரஷரும் தீவிரமா ஏறிக்கிட்டே இருக்கும். மயில கான்ஸ்டபிள் லெவல்ல கிடைக்கிற டென்ஷனையே உன்னால தாங்க முடியலையே. பாரம்பரிய இடத்துக்கு வர்றதுக்குள்ள ஹார்ட் அட்டாக்கே வந்து போய் சேர்ந்துருவ போல இருக்க. 100 வருஷம் நிம்மதியா வாழ்ந்துட்டு போறதை விட்டுட்டு உனக்கு எதுக்கு இந்த காக்கி யூனிஃபார்ம் கஷ்டமெல்லாம்? இதையெல்லாம் நீ யோசிச்சு பார்த்தியான்னு எனக்கு தெரியாது. ஆனா சரியான நேரத்துல தான் நீ ஒரு தரமான முடிவு எடுத்திருக்க. ஐ ஆம் ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. இந்த சந்தோஷத்தை இப்பவே நான் மேலிடத்துக்கு ஃபார்வர்ட் பண்றேன். அப்புறம் அபிஷியலா உனக்கு ஒரு நோட்டீஸ் வரும். சார் ஒரு நிமிஷம், அந்த லெட்டர் கொடுக்குறீங்களா? இதுல ஏதாவது கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கா? ஆமான்னு சொன்னாதான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த சந்தோஷத்தை என்னால உங்களுக்கு கொடுக்க முடியாது சார். என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் சரி, நான் இந்த வேலையை விட்டு போறதாவே இல்ல. அவமானம், அசிங்கம், மென்டல் டென்ஷன் நீங்க பெருசா லிஸ்ட் போட்டீங்கல்ல. எது வந்தாலும் பாத்துக்கலான்ற தைரியத்தோட தான் நான் இங்க வந்திருக்கேன். சரி, அவ்வளவு ரெடியா இருக்கிறவன் எதுக்கு இந்த லெட்டர் எழுதுன? வீட்ல இருந்து கிளம்புறப்ப இந்த வேலையே வேண்டான்ற முடிவோட தான் சார் வந்தேன். புத்தருக்கு போதி மரத்துக்கு கீழே இருந்து கிடைச்ச ஞானம் எனக்கு ரோட்ல கிடைச்சது. காக்கி யூனிஃபார்ம மாட்டிக்கணும்னு கனவோட தெரிஞ்ச எனக்கு இதோட மதிப்பு என்னன்னு எனக்கு முழுசா தெரியல. இதோட சக்தியும் மதிப்பும் என்னங்கறத இன்னைக்குதான் நான் வர வழியில அனுபவிச்சேன். அப்பவே இதுதான் என்னோட வாழ்க்கைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு முன்னால நான் இந்த முடிவை எடுத்தது என்னோட ஆர்வ கோளாறால. ஆனா இப்போ நான் எடுத்திருக்கிறது என்னோட அனுபவத்தால. அனுபவத்தால எடுக்கிற முடிவு என்னைக்குமே மாறாது சார். மயிலு, நீ இப்பவே கிளம்பி இருந்தீனா உனக்கு அதிகமா சேதாரம் இருக்காதுன்னு நினைச்சேன். தீ குத்து உயிரும் கொலை உயிருமா தான் போவேன்னு துடிக்கிற. உன் ராஜினாமா லெட்டர் நீ கிழிச்சு போட்ட. நான் கேட்ட விளக்கு லெட்டர் என்னாச்சு? நெசமாவே ஒரு விஷயம் நடந்திருந்தா நான் விளக்கம் கொடுக்கலாம் சார். உங்க கற்பனையில நீங்க உருவாக்குன கதைக்கு என்னால எப்படி சார் விளக்கம் கொடுக்க முடியும்? அப்படியே கொடுத்தாலும் நீங்க அதை ஏத்துக்க போறது இல்ல. இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் நான் ஏன் சார் தேவையில்லாம லெட்டர் கொடுக்கணும்?
எனக்கும் உங்களுக்கும் டைம் தானே வேஸ்ட் ஆகும். நீங்க என் மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க. மயிலு, தெளிவா பேசுறதா நினைச்சு ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்க. செஞ்ச தப்புக்கு முறையா விளக்கம் கொடுக்காததுனால உன்னை நான் 3 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்றேன். தேங்க்யூ சார். மயிலு, நிஜமாவே உனக்கு வருத்தமா இல்லையா, இல்ல உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு வெளியில வருத்தம் இல்லாத மாதிரி நடிக்கிறியா? நான் ஏன் சார் நடிக்கணும்? நீங்க கூட தான் சஸ்பெண்ட் ஆனீங்க, அதுக்காக வாழ்க்கையே போயிடுச்சுன்னு முடங்கிட்டீங்களா என்ன? அதேதான் சார் இப்ப எனக்கும் நடக்குது. இதெல்லாம் நம்ம வேலையில சகஜம் தானே. இதுக்கு போய் ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது? அதுவும் இல்லாம உங்களால தற்காலிகமா தான் என்ன சஸ்பெண்ட் பண்ண முடியும். என் கனவை கலைக்கிறதுக்கான அதிகாரமோ என்ன நிரந்தரமா வேலையை விட்டு தூக்கறதுக்கான உரிமையோ உங்களுக்கு கிடையாது. சாமி தான் என்னை இங்க கொண்டு வந்து சேர்த்துச்சு. நான் இருக்கணுமா போகணுமான்ற முடிவும் அதோட கையில தான் இருக்கு. உங்களை மாதிரி சாதாரண மனுஷங்களால அதெல்லாம் மாத்தி எழுத முடியாது சார். நான் வரேன். மயிலு, என்னாச்சு? சார் என்ன சொன்னாரு? 3 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிருக்காருக்கா. ஏங்கா அப்படி பாக்குறீங்க? இல்ல, முன்னெல்லாம் சார் ஒரு வார்த்தை சொன்னாலே கண்ணை கசக்கிட்டு வந்து புலம்புவ. இப்ப சார் உன்னை சஸ்பெண்டே பண்ணிருக்காரு. ஏதோ ப்ரமோஷன் கிடைச்ச மாதிரி பெருமையா சொல்ற. வேலையை விட்டு போனா தானக்கா வருத்தப்படணும். இது வெறும் சஸ்பென்ஷன் தானே, பாத்துக்கலாம் விடுங்க. நான் ஏதோ விரக்தியில சொல்லலக்கா, புத்தி தெளிஞ்சு பேசுறேன். போலீஸ் ஆகி இத செய்யணும் அதை செய்யணும்னு நான் நிறைய கனவோட தான் இங்க வந்தேன். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருந்தது. காஃபி டீ வாங்கி கொடுக்கவா நம்ம காக்கி சட்டைய போட்டோம்னு நான் உள்ளுக்குள்ளேயே தினம் தினம் அழுதுருக்கேன். அப்பெல்லாம் என்ன நானே எப்படியோ சமாதானம் செஞ்சுக்கிட்டேன். ஆனா அந்த காதல் ஜோடி விஷயத்துலதான் நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன்க்கா. நம்பி வந்தவங்களுக்கு துரோகம் செஞ்சாரு நம்ம இன்ஸ்பெக்டர். என்னால அவங்கள காப்பாத்த முடியலக்கா. ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி அவரை மாத்தி விட்டுட்டாரு. எந்த அதிகாரமும் இல்லாம எதுக்கு இந்த வேலைன்னு மனசு வெறுத்து போச்சு. வேலைய விடணுங்கிற முடிவோட தான் நான் ராஜினாமா கடிதத்தை எடுத்துக்கிட்டு வீட்ல இருந்து கிளம்பினேன். ஆனா வர வழியில என்னோட முடிவு மாறிடுச்சுக்கா. இந்த யூனிஃபார்மோட வேல்யூ என்னங்கறத காலம் எனக்கு புரிய வச்சிருச்சு. இந்த டிபார்ட்மெண்டோட சிஸ்டம் என்னங்கறத நீங்க அன்னைக்கே புரிய வச்சிட்டீங்க. மேல இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்கள அடிமையா தான் பாக்குறாங்கன்னு. இதுக்கு பயந்தெல்லாம் வேலையை விட்டு போனா நஷ்டம் நமக்கு தானே நீங்க அன்னைக்கே சொன்னீங்க. தப்பு பண்ணவங்க ஜெயிச்ச மாதிரி ஆயிடும்க்கா. அதுக்காக குருமூர்த்தி சார் மாதிரி ஒருத்தரை மாத்தி எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த சிஸ்டத்தையே மாத்தணும்னு நீங்க சொன்னீங்க. அப்படி மாத்தணும்னா என் கையில அதிகாரம் வரணும். அதிகாரம் என்கிட்ட வரணும்னா நான் ஐபிஎஸ் ஆகணும். கான்ஸ்டபிளா இருந்துகிட்டு என்னால ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. என் எல்லை என்னங்கிறது எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. இப்ப எனக்கு கிடைக்கிறது எல்லாமே அனுபவம் தான்க்கா. எதையுமே புரட்டி போடணும்னு நினைக்காம நான் எல்லாத்தையுமே கத்துக்க போறேன்க்கா. நேரா நான் ஐபிஎஸ் ஆயிருந்தா கூட கீழ் லெவல்ல என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. கீழ இருந்து மேல போறதுனால இங்க என்னெல்லாம் தப்பு நடக்குது, அது எப்படி எல்லாம் மாத்தலாம்னு எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும்ல. நான் என்ன செய்யணுங்கிற பாடத்தை தான் இந்த டியூட்டி எனக்கு ஒவ்வொரு நாளும் கத்து கொடுத்துட்டு இருக்கு. நேர்மையான போலீஸ்காரங்கள நம்ம மக்கள் இன்னுமே காப்பாத்த வந்த கடவுளாதான் பாக்குறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற தப்பான ஆளுங்களை திருத்தணும், இல்லனா மாத்தணும்.
அப்படி ஒரு அதிகாரம் உள்ள இடத்துக்கு நான் வரணும். வருவேன்க்கா. இனிமே என்ன நடந்தாலும் சரி, நான் கலங்கவும் மாட்டேன், பின்வாங்கவும் மாட்டேன். இவ்வளவு நாளா பாதை எதுன்னு தெரியாம நான் தடுமாறிக்கிட்டே இருந்தேன். எப்படிப்பட்ட அதிகாரி ஆகணுங்கிற பாடத்தை நான் இங்க இருந்து கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன்க்கா. மயிலு, மயிலு, நில்லு மயிலு. ஸ்டேஷன்ல தான் ஃப்ரீயா பேச முடியல. அட்லீஸ்ட் வெளியிலயாவது சகஜமா பேசலான்னு பார்த்தா இங்கேயும் ஏன் மயிலு முகத்தை சுழிச்சுட்டு போற? தெருவுல நிறுத்தி பேசுற அளவுக்கு அப்படி என்ன சார் விஷயம்? ஆமா, முக்கியமான விஷயம்தான். உன்னை அப்படியே தூக்கி கொண்டு போய் தாலி கட்டலான்னு வந்திருக்கேன். என் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா உன்னை இந்நேரம் அதைத்தானே செஞ்சிருப்பாங்க. நீங்க அப்படி செய்யலங்கிறதுனாலலாம் நல்லவர் ஆயிட முடியாது சார். உலகத்திலேயே பெரிய வன்முறை எதுன்னு தெரியுமா? இப்படி சுத்தி சுத்தி வந்து டார்ச்சர் பண்றதுதான். மயிலு, நான் இனிமேலும் இப்படிதான் உன்னை சுத்தி சுத்தி வருவேன். இப்ப என்ன பண்ணலாங்கிற? சார், நானே நொந்து போயிருக்கேன் சார். உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கோ வாக்குவாதம் பண்றதுக்கோ இப்ப என் மனசுல தெம்பு இல்ல. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. மயிலு, என்னாச்சு? ஸ்டேஷன்ல ஏதாவது பிரச்சனையா? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லு, அந்த இன்ஸ்பெக்டரை பொளந்து கட்டிடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார். அங்க தினம் தினம் பிரச்சனை தான். அதெல்லாம் கூட நான் சமாளிச்சிருவேன். நியாயம் கேக்குறன்ற பேர்ல நீங்க ஸ்டேஷன்ல போய் நிக்காதீங்க. அதுதான் எனக்கு பெரிய தலைவலியா இருக்கு. இரு இரு ஒரு நிமிஷம். குகன், அதை எடுத்துட்டு வாங்க. இந்த வந்துட்டேன் சார். இந்தாங்க சார். மயிலு, இந்தா இந்த ஸ்வீட்டையாவது எடுத்துக்கோ. இப்ப எதுக்கு ஸ்வீட்? அங்க பாரு, கார். அதுல இருக்கே அந்த பேரை பாரு. மயில் டிராவல்ஸ். எப்படி உன் பேர்ல டிராவல்ஸ் ஆரம்பிச்சிருக்க மயிலு? 10 வண்டி, 10 வண்டிக்குமே உன் பேர் தான். இவன் பேர் குகன். வணக்கம் மேடம். நான் சாரோட டிராவல்ஸ்ல டிரைவரா ஒர்க் பண்றேன். ஏன் திடீர்னு டிராவல்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சீங்க? உங்க அப்பாவோட ஏதாவது பிரச்சனையா? இல்லையே. சேச்சா, எனக்கு அவரோட என்ன பிரச்சனை வரப்போகுது? சொல்ல போனா குத்து விளக்கு ஏத்தி அவர் தான் இதை தொடங்கியே வச்சாரு. அப்போ அவர் தான் இதுக்கெல்லாம் பணம் கொடுத்தாரா? நோ 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 நோ. அவர்கிட்ட பணம் வாங்கி ஆரம்பிச்சு நான் உன் பேரை வைப்பனா? எல்லாத்தையுமே என் சொந்த முயற்சியில சொந்த காசுல நான் செஞ்சிருக்கேன். உங்க கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்களா? மயிலு, எனக்கு புரியல மயிலு. உங்க அப்பா கிட்ட நீங்க சண்டை போட்டுட்டு ஏடிஎம் கார்டு, பைக் சாவி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெறும் கையோட வீட்டை விட்டு வந்ததெல்லாம் எனக்கு தெரியும் சார். அந்த ரவியும் முரளியும் எல்லாத்தையும் உங்ககிட்ட போட்டு கொடுத்துட்டு தான் ஊருக்கே போனாங்களா? ஒவ்வொரு பைசாக்கும் ஓடா தேய்ற நாங்க ஒரு பக்கம், 100 கோடி சொத்தை அலட்சியமா தூக்கி போடுற நீங்க ஒரு பக்கம். இந்த உலகம் எவ்வளவு வேடிக்கையா இருக்குன்னு பாத்தீங்களா? தேவைப்படுறவங்களுக்கு உசுறு கொடுத்து உழைச்சாலும் ஒண்ணுமே நிக்க மாட்டேங்குது. தேவையில்லாதவங்களுக்கு கோடி கணக்குல கொட்டி கிடக்குது. ஒத்த பைசாவுக்கு வேர்வையும் ரத்தமும் சிந்துற எங்களுக்கு தான் காசோட அருமை தெரியும் சார். உங்களை மாதிரி வசதியா வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் அதோட மதிப்பு தெரியாது சார். அதான் ஈஸியா தூக்கி போட்டுட்டு வந்துட்டீங்க. நீங்க வேணும்னா இதெல்லாம் தியாகம்னு சொல்லிக்கலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இது பெரிய பைத்தியக்காரத்தனம் சார். இருக்கலாம் மயிலு. எனக்கு நீயா சொத்தான்னு கேள்வி வரும்போது நான் கண்ணை மூடிட்டு நீ தான் முக்கியம்னு முடிவெடுப்பேன். நான் உங்களை கட்டிக்கிறேன்னு சொன்னா சார். நாம இதை செஞ்சா நமக்கு இவ கிடைப்பான்னு நீங்களா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு முட்டாள்தனமா ஏதாவது செஞ்சிடுறீங்க.
அதோட பழி மொத்தமும் ஏன் தலையில தான் வந்து விடியுது சார். உங்க வாழ்க்கை என்னாலதான் வீணா போச்சுன்னு ஏற்கனவே எனக்கு கெட்ட பேரு. பெத்தவங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டா சொத்தும் இல்லாம நடுத்தருவுல நிக்க வச்சுட்டான்னு இன்னும் என்ன கரிச்சு கொட்டுறதுக்கு தான் நீங்க வழி பண்ணிருக்கீங்க. எந்த தப்புமே செய்யாம இன்னும் எத்தனை பழி பாவத்தை சார் நான் உங்களுக்காக சுமக்கிறது? மேடம், நான் குறுக்க பேசுன்னு தப்பா நினைக்காதீங்க. 100 கோடி ரூபாய் சொத்துங்க குப்பையில தூக்கி போடுற மாதிரி போட்டு வந்திருக்காரு உங்களுக்காக. நான் அடிச்சு சொல்றேன் மேடம், காதலுக்காக இப்படி ஒரு தியாகத்தை யாருமே இப்படி செய்ய மாட்டாங்க. இப்ப கூட நீங்க இவர் காதல புரிஞ்சுக்கலனா நியாயமே இல்லை மேடம்.